நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய திருப்பங்கள் எல்லாமே ஒரு பக்கம் சாதகமாக அமைஞ்சிருமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. இந்த விஷயம் தான் இப்படி தான் சாதகமாக அமையும் சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காது, இப்படி தான் நடக்கும், இதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னால் அதை நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்பி தாங்க ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க நம்ம மல்லி. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கதிரேசன் இருக்கார்ல, அவரோட அடியால தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், மூல காரணம். அவன் தான் கேப் மாதிரித்தனம் உள்ள மாதிரித்தனம் எல்லாத்தையும் பண்ணி ஒரு பக்கம் நம்ம மல்லியை சிக்க வச்சுட்டு இந்த பிரச்சனை வந்து நழுவிடலான்னு சொல்லிட்டு பார்த்தான். ஆனா அதை நம்ம மல்லி விட்டுருவாங்களா? மல்லி இருந்து சும்மாவே ஒரு பக்கம் சீண்டாமே ஒரு பக்கம் புயல் மாதிரி இருப்பாங்க. இப்ப ஃபயர் மாதிரி ஒரு பக்கம் அந்த ரவுடியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த ரவுடி எந்த இடத்துக்கு வருவான், எப்போ வருவான் அப்படின்ற விஷயம் எல்லாமே மல்லியும் மறுபக்கம் நம்ம மனோகர் மல்லிக்கும் விஜய்க்காவும் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க துணிஞ்சிருக்காருங்க. கரெக்டா எங்க போய் எப்படியோ ஒரு விஷயத்துல ஆதாரத்தெல்லாம் தேடி அவன் எத்தனை மணிக்கு வருவான், எந்த டைமுக்கு அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் கரெக்ட் பண்ணி வச்சு அந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு போயிட்டாங்க, மீட்டும் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள மீட் பண்ணி ஒரு பக்கம் கொள்ள வெறியில் இருக்கிறான், கொல்லாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டைலாக் ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸாக பண்ணி பின்னி எழுதுறாங்க. இப்போ என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை, அப்படி என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவரோட அடியால பிடிச்சாதான் சுடரை கொலை பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்க வரும். இவன் தான் சுடரை கொலை பண்ணா அப்படின்றது நமக்கு நிரூபணமாகும். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எதுவுமே ஒரு பக்கம் முடிவுக்கு வராத தொடராக இருக்கிறது முடிவுக்கு வரப்போகுது. இதுக்காக தான் இது எல்லாமே ஆதாரமெல்லாம் நமக்கு தேவைப்படுது. இந்த ஆதாரத்தெல்லாம் எப்படின்னா திரட்டி ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க. இந்த காத்திருப்பு நிறைவேறுமா, நிறைவேறாதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான ஒரு தொடராதான் இப்போதைக்கு மல்லி தொடர் போயிட்டு இருக்கு. அது போலவே ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் இருந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் நோட் பண்ணுறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி எங்கே இருக்கான், என்ன பண்ணான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்க போகிறாரு. கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் உண்மையை கண்டுபிடிக்கலைங்க. அதே சமயத்தில் கதிரேசன் இப்போ கையில் மாட்டினானா அடுத்த செகண்டே ஒரு பக்கம் கதிரேசனுக்கு மரண தண்டனை கிடைக்கும். ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேசன் பண்ண விஷயங்கள் ஒவ்வொன்றும் 1000 சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வித்தைகளை எல்லாம் காட்டி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம கதிரேசனை என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அந்த ரவுடியை பிடிச்சி கதிரேசனுக்கு சரியான ஒரு தண்டனை தரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எப்படியோ ஒரு வழியா நம்ம தீபிகா மேடமும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சி அதை சும்மா விடுவாங்களா? இந்த பிரச்சனையை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் உண்மையான குற்றவாளி ஜெயிலுக்கு போகணும், நிரபராதி என்றைக்குமே நிரபராதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனை வாங்கி தரணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளியை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்கிறாங்க. அவன் எப்போ வருவான், எங்கே வருவான்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா மேடம் திடீர்னு போலீஸ் அதிகாரி எல்லாமே இப்போ ஒரு நமக்கு பெரிய டியூட்டி இருக்குது, அந்த டியூட்டியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கெங்கே இருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை விட்டு அவங்கள ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி சும்மா அடின்னு அடித்து மூஞ்சியெல்லாம் உடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க. இந்த திட்டம் நிறைவேறுமா, இதுக்கப்புறம் இது பழிக்குமா பழிக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் மனசுகளை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணுங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு இருந்து மல்லிக்கு எந்த விஷயத்தையும் சொல்லாமல் அவரும் ஒரு பக்கம் அந்த ரவுடியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அந்த ரவுடி கரெக்டாக இறங்கி வந்து அந்த இடத்துல நிற்கிற போது கரெக்டாக இவங்க பிடிக்கலான்னு போகும்போது அவன் போலீஸ் வந்து தப்பிக்க பார்க்குறான். உடனே நம்ம மல்லியும் மறுபக்கம் கதிரேசனா நிற்காம ஓடே வர்றா பாரு வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவனை பிடிச்ச தலையிலே நங்குன்னு 4 கொட்டு ஒரு பக்கம். அந்த கொட்டு வாங்கினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என் வாழ்க்கையில் அடியே வாங்கக்கூடாதா எப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு பக்கம் வலி தாங்க முடியலைங்க. ஏன்னா இவங்க பண்ணதும் தப்பு, இந்த தப்புக்கு மேலே தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எல்லாம் கடந்து போவோம், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஒரு பக்கம் மாறும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லலைல்ல. அதுக்கேற்ற மாதிரி எல்லா மாற்றமும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கோம். பார்ப்போம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன், இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் குழப்பங்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இதெல்லாம் எங்கே போயிட்டு என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், ஒரு மேல அஸ்ட் மேல அஸ்ட் அப்படிதான் ஒரு பக்கம் இருக்கு.
அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் கொந்தளிச்சுன்னு இருக்காரு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் மல்லி ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போல, மல்லிக்கு எதனா ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணலாம், மல்லி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, வயிற்றுக்கு என்ன தின்றா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிச்சிடா. உடனே மல்லி இருந்தாலும் சுவாகமாக மூஞ்சி வச்சு என்ன மன்னிச்சிருங்க விஜய், நான் என்ன பண்ணட்டும், எப்படியாவது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் போயிட்டு அந்த ரவுடியும் பிடிச்சிட்டான். ஆனால் அந்த சமயத்தில் அந்த கேடுகட்ட தீபிகா வந்து அந்த ரவுடியை என்கிட்ட வந்து பறிச்சுன்னு போயிட்டான். இப்போ அவன் எங்கே போனா என்ன ஆனால் ஒன்றுமே எனக்கு புரியல, குழப்பமா இருக்கு. இப்போ அவள் தப்பிச்சிருவாளா தப்பிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பல திருப்பங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இந்த திருப்பங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம யோசிச்சாகணும். அது என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த தகவல் தரும் விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அடி மேலே அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. அதுக்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் இருக்கார்ல, அவர் ஒரே ஒரு விஷயத்த நோக்கத்தோடு வச்சுறாரு. அவரோட டார்கெட் எல்லாமே நம்ம தீபிகா தான் இப்போதைக்கு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சி யூ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.